ராகத்வேஷவியுக்தைஸ்து விஷயாந்த்ரியைச்சரன் ஆத்மவஸ்ய விதேயாத்மா பிரசாதமதிகச்சதி. இந்த ஸ்லோகத்துல கிருஷ்ண பரமாத்மா எப்படி ஒருவன் மனத்தெளிவை பெறலாம் அப்படின்றத விளக்குகிறார். அதாவது பகவானை நம்ம எப்பவுமே சிந்தித்துட்டு இருந்தா, அதாவது மனசுல பகவானே நினைச்சிருந்தோம்னாக்கா நமக்கு எப்படி மனத்தெளிவு வருது அப்படிங்கிறத சொல்றாரு. அப்போ அந்த மாதிரி சிந்திக்கிறவனால புலனை அடக்க முடியும். அவனுக்கு மனசுல விருப்பு வெறுப்புன்றதே கிடையாது. இந்த விருப்பு வெறுப்பையே விட்டு விடுகிறார். இது முடியுமானா யாருக்கு முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா பகவானை சிந்திப்பவர்கள். எப்பவுமே மனசுல இந்த உலகியல் விஷயங்கள்லாம் இல்லாம பகவானை பத்தின சிந்தனை மட்டுமே இருக்கணும். அப்ப அந்த புலன்கள் மூலம் அடையிற அந்த சுகங்கள்லாம், அந்த விஷயங்கள் எல்லாம் அது நம்ம எதிர்க்க இருந்தாலுமே அதை அப்படியே பார்க்காம, அதாவது அத நோக்கி நம்ம மனதே செலுத்தாம அதை கண்டு கொள்ளாம போகிறான், அவனால முடியும் அப்படிங்கிறார். அப்ப புலன்களை அவன் தன் வசத்தில் வைத்திருக்கிறான். அப்போ அவனால மனதை கட்டுப்படுத்த முடிகிறது. அதனால அவன் மனதை கட்டுப்படுத்தியவன். அவனுக்கு மனத்தெளிவு கிடைக்கிறது. மனத்தெளிவு கிடைக்கும் போதுதான் நம்மளால ஆத்ம ஞானத்தை அடைய முடியும். அந்த ஆத்ம ஞானத்தை நோக்கியே நம்மளால பயணம் செய்ய முடியும். அதுதான் இங்க மனத்தெளிவு எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறத கிருஷ்ண பரமாத்மா சொல்றார்.